மக்களே, இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் சில்லி ஜம்முன்னு இருக்குது கேரளாவில். வாங்க சாப்பிடலாம். மக்களே, செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு நீ அப்படியே கேரளா பார்டர் உள்ளே பூந்துட்டா அந்த சைடு, அந்த கேட்டுக்கு அந்த சைடு போனால் கேரளா. உள்ளே போய் ரைட் எடுத்தோம்னா நம்ம நெடுங்கண்டா ஒரே ரோடு. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நம்பியூர்லேருந்து ஓஸ் ஏற்றிட்டு கேரளா போகிறோம். தேனி கேரளா நைட் ரைடு. வாங்க மக்களே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாமி கடவுளே, நல்லபடியாக போயிட்டு வரோம். ஐநாரப்பா, ஒதிமலை ஆண்டவா, எருமாத்தியாத்தா, கரணையாத்தா, எல்லா சாமி துணை இருக்கணும் கடவுளே. நல்லபடியாக போயிட்டு வரணும் கடவுளே. மக்களே, நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டுக்கிறோம். டீசல் அடிச்சுட்டு இன்றைக்கி தேனி கேரளா நைட் ரைடு. வாங்க போவோம். மக்களே, டைம் கரெக்டாக 10:45. நம்ம சிவன்மலை ரீச் பண்ணிட்டோம். சிவன்மலையில் லைட் பாருங்கள் எவ்வளோ அழகாக எரியுதுன்னு. மக்களே, நம்ம காங்கேயத்துலேருந்து தாராபுரம் ரோட்டில் இருக்கோம். இந்த வாட்டர் டேங்க் இதுதான். இங்கே தான் தண்ணி பிடிக்கணும். வேறு பக்கம் எங்கேயும் தண்ணி கிடைக்காது. போய் தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் மக்களே. மக்களே, காங்கேயத்துலேருந்து தாராபுரம் பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். அப்படியே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வண்டிக்கு அதிகமாக இல்லை, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது வண்டி ஓட்ட. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம் மக்களே. மக்களே, காங்கேயத்துலேருந்து நம்ம தாராபுரம் ரீச் ஆகி தாராபுரம் பைபாஸில் இருக்கோம். அப்பா கை காலெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நிறுத்தியிருக்கேன் ரோட்டில். ஜம்முன்னு காற்று வருது. ஆடி மாதம் நல்ல காற்று, சூப்பராக வருது காற்று. ஜில்லுன்னு இருக்குது. டயர்டெல்லாம் எப்படி எங்கே போகுதுன்னே தெரியல. கொஞ்சம் நேரம் இறங்கி ரிலாக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இறங்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் மக்களே. அப்படியே எடுத்து பிடிச்சா போய் ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். வாங்க போவோம். மக்களே, தாராபுரம் ரோட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். காற்று வந்துச்சு, ஜம்முன்னு இருந்துச்சு. ரெஸ்ட் எடுத்தாச்சு. நீ அப்படியே கிளம்புற மக்களே. வாங்க போவோம். மக்களே, நம்ம தாராபுரம் ரீச் பண்ணி ஒட்டஞ்சத்திரம் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, நம்ம ஓட்டுநர் உருவகள்லாம் நல்லா நிம்மதியாக தூங்குறாங்க பாவம். நைட்டில் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் காலையில் 3 மணிக்கு எடுத்து பிடிப்பாங்க. பயங்கரமாக பாருங்க நம்ம மக்கள் எப்படி ரோட்டில் ஆனந்தமாக வண்டியை நிறுத்தி போட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதுதான் டிரைவரோட வாழ்க்கை. ரோட்லேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்குது. வீட்டில் அதிக நாள் இருக்கவே மாட்டோம். நாங்கள் வெளியில் தான் அதிகமாக இருப்போம். அது அப்படியே பழகிருச்சு. என்னை பொறுத்தளவு டிரைவிங்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலைன்னு இருந்தால் நிற்கவே மாட்டேன். ஓனர் சொன்னால் சரி உடனே ஓடியாந்துருவேன். அது வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்காது. ஜாலியாக டிரைவிங்கில் அந்தளவுக்கு நான் லவ் பண்ணி வண்டி ஓட்டுவேன். ஏன்னா எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக எங்கெங்கே சுற்றணுமோ எல்லாம் சுற்றி பார்த்துருவேன். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக எப்பவுமே வண்டி லவ் பண்ணி தான் வண்டி ஓட்டுவேன். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வண்டிக்கே வரமாட்டேன். ஏன்னா சங்கடத்தில் வந்து வண்டி தொடக்கூடாது. அதுவும் ஒரு தெய்வம் தான். ஏன்னா அப்புறம் தப்பாயிரு. சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான், இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மட்டும்தான் வண்டி வந்து கையில் தொடுவேன். இல்லையா சார் இன்றைக்கி வேறு ஆள் போட்டுக்குங்க, என்னால் முடியாண்டுருவேன். முடிஞ்ச வரை நைட்டில் அதிகமாக தூக்கம் வந்தால் டீ சாப்பிட்டு வண்டி ஓட்டுவேன். நம்ப முடியலையா ஏதோ ஒரு பக்கம் லிஃப்ட்டு ஓரம் போட்டு கேமரா எங்கே இருக்கோ அங்கே பார்த்து வண்டி ஓரம் போட்டு பார்க் பண்ணிவிட்டு அப்படியே 2 சைடு லாக் பண்ணி உள்ளே தூங்கிடுவேன். மொபைலெல்லாம் சேஃப்டி எடுத்து வச்சுட்டு. மக்களே, கள்ளிமந்தை பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். லைட்டாக தூக்கம் வருது. ஒரு டீ சாப்பிட்டு போயிடலான்னு நிறுத்துகிறேன். மக்களே வாங்க டீ சாப்பிட்லாம். லைட்டாக தூக்கம் வருது. சரி முதல்லையே டீ சாப்பிட்டுக்கலாம். டீ சாப்பிட்ருக்கேன். இங்கே காற்று ஜில்லுன்னு வீசுது. பயங்கரமாக இருக்குது. நம்ம அண்ணன் பாருங்க நைட்டு வேலை செஞ்சுருக்காரு. டீ மாஸ்டர். ஜம்முன்னு டீ சாப்பிட்டு அப்படியே தேனியில் போய் லோடு இறங்கிட்டு அப்படியே மறுபடியும் கேரளா நெடுங்கண்டம். டீ ஜம்முன்னு போட்டார். கேரளா சூப்பராக இருக்குது. மக்களே, ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணி நாம் செம்பட்டி புது பைபாஸில் போயிட்டுருக்கோம். மக்களே, செம்பட்டியிலேருந்து இப்போ நம்ம வத்தலக்குண்டு ரீச் பண்ணிட்டோம். இப்படி தேனி பக்கம்தான். இன்னொரு 1 மணி நேரத்தில் போயிடலாம். டைம் கரெக்டாக 2:30. நம்ம பெரியகுளம் பிரிவு ரீச் பண்ணிட்டோம். இனி தேனி பக்கம்தான். இன்னொரு 10 கிலோமீட்டர் உள்ளே போனால் சிட்டி. இந்த டைமுக்கு உள்ளே போனோம்னா பயங்கரமாக கொசு கடிக்கும். அதனால் இங்கே ஒரு ஓரமாக நிறுத்திக்கலாம். கம்பம் 15, தேக்கடி 72, மூணாறு 93. தேனி லெஃப்ட் கட் பண்ணால் 6 கிலோமீட்டர்.
டைம் கரெக்டாக 2 இதில் தப்பாக ஓடுது. 45 ஆக போகுது, இதில் 40 காட்டுது. அப்படியே உனி தூங்கலாம் மக்களே. கொஞ்சம் நேரம் செல்லை சைலண்டில் போட்டு அப்படியே சம்முன்னு ஒரு தூக்கம். ஒரு 3 மணி நேரம் காலையில் 6 மணிக்கு எடுத்து பிடிச்சோம்னா உள்ளே போனோம்னா இறக்கி விட்ருவாங்க. அப்புறம் அப்படியே உள்ளே போனால் இறக்கி விட்ருவாங்க. அப்புறம் அப்படியே நாம் கேரளா கிளம்பிக்கலாம். நெடுங்கண்டம். சரி, தூங்கலாம் மக்களே. இங்கேயும் கொசுக்கடிக்கு ஒரு சந்தன குச்சி பற்ற வச்சிட வேண்டியதுதான். பற்ற வச்சுட்டு அப்படியே தூங்கலாம் மக்களே. நான் அப்படியே தூங்க போகிற டைம் 2:45 ஆக போகுது. ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கிக்கலாம். சரி, அப்படியே தூங்குவோம் மக்களே. ஏம்மா நல்லா டயர்டு. எங்கேயுமே நிற்காமையே வந்தேன்னா ஒரே இடம் தான் டீ சாப்பிட்டேன். தூக்கம் வரல எப்படியான்ட்டேன். இப்போ நல்லா தூக்கம் வருது. ஃபேன் வேறு இல்லை வண்டியில். நல்ல தூக்கம். ஃபேன் வேறு இல்லை வண்டியில், அதனால் சட்டையை கழட்டிட்டு படுத்துக்கலாம். சரி, ஓகே மக்களே, குட் நைட். நானும் தூங்க போகிறேன். காலையில் எந்திரிச்சு லோடு இறக்கிட்டு அப்படியே கேரளா கிளம்பிடலாம். ஓகே, குட் நைட். காலையில் பார்ப்போம் மக்களே. ஒரு 3-3.5 மணி நேரம் நல்ல தூக்கம். எந்திரிச்சாச்சு. ஒரு 6 கிலோமீட்ரு உள்ளே போய் லோடு இறக்கிட்டு அப்படியே கேரளா மேலே போக வேண்டியதான். இதெல்லாம் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. சரி, லோடு இறக்க கிளம்புவோம் உள்ள தேனிக்குள்ளே. மக்களே, நம்ம தேனி உள்ளே வந்துட்டோம். தேனி நட்டு சிட்டியில் இருக்கோம். இதுதான் லோடு இருக்கிற பாயிண்ட் உள்ளே போயிட்டுருக்கோம். 8 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் வரவே முடியாது. ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். எப்படியா சீக்கிரம் இறக்கி விட்டு கேரளா ஓடிடணும். இதுதான் லோடு இருக்கிற பாயிண்ட்டு. வந்துட்டோம். ஓனர் வந்துட்டார் மக்களே. தேனியில் லோடு இறக்கிட்டு இருக்கோம். இது இறக்கிட்டு அப்படியே கேரளா நெடுங்கண்டம் இறக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 2 ரோல் இருக்குது. இறக்குனா நீங்கள் கேரளா கிளம்பிடலாம். காலையில் 6:15 இப்படியே இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம வைங்க மக்களே. தேனியில் லோடு அடிக்காச்சு. நீ கேரளா அடுத்தது வாங்க போவோம். டைம் 8 மணி ஆச்சு. நீ போய் முன்னாடி எதிர்பார்க்க சாப்பிட்டு போகலாம் மக்களே. வேற கொள்ளுது வேலை செஞ்சு. அப்படியே நீ கிளம்பிட்டோம். கேரளா நெடுங்கண்டம். தேனியில் லோடு இறக்கிட்டு நாம் இப்போ கேரளா போயிட்டுருக்கிறோம். கம்மமேட்டு வழி. இப்போ தான் தேனி விட்டு வெளியில் வந்திருக்கோம் மக்களே. தேனி ரீச் பண்ணி நாம் கம்மமேட்டுக்கு முன்னாடி இருக்கிற டோல்கேட் பக்கம் வந்துட்டோம். இங்குள்ள தென்னை மரங்கள்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. தென்னைமண்ணூருக்கு முன்னாடி இருக்கோம். இங்குள்ள புளி மரங்கள்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த ரோடு மட்டும்தான் இன்னும் மரங்கள்லாம் விட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. இது எப்போ நீ தூக்கி போடுறாங்கன்னு தெரியல பாபா. ஆனால் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த ரோட்டில் இவ்வளோத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வந்தால் அவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்குது மக்களே. இருபுறங்க புளி மரங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. தேனியிலேருந்து கம்பம் போகிற வழியில் நெல் நாற்று நட்டிட்டு இருக்காங்க பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பரவாயில்ல, கடவுளாக பார்த்து இன்றைக்கி அவங்களுக்கு வெயில் வர வைக்கல. கொஞ்சம் நிழலில் வேலை செய்கிறாங்க பாருங்கள் விவசாயிங்க. ரொம்ப கஷ்டமான தொழிலுங்க இது. பயங்கரமாக சேத்துல நடந்துகிட்டே இருந்தோம்னா காலில் புண்ணாயிரும். சேத்து புண்ணு வந்துடும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வேலை செய்கிறாங்க. விவசாயம் அவ்வளோ ஒன்று ஈஸி இல்லைங்க. ரொம்ப கஷ்டமான தொழில். பாருங்கள், நம்ம மக்கள் செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இளநாற்று நெட்டிகிட்டு இருக்காங்க கையில். இன்னொரு மாதம் கழித்து இந்த ரோட்டில் வந்தால் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. மக்களே, டைம் கரெக்டாக 8:37. நாம் கம்பம் ரீச் பண்ணிட்டோம். இப்படி அடுத்தது கம்பமேட்டு. அப்படியே கம்பமேட்டில் ரைட் எடுத்தோம்னா மேலே ஹில்ஸு கேரளா. ஏறி இறங்கினா கேரளா மக்களே. நம்ம கம்பமேட்டு ரைட் எடுத்தால் கம்பமேட்டு, ஸ்ட்ரைட்டாக போனால் குமிளி. நம்ம ரைட்டில் போய் கேரளா போகிறோம். வாங்க, இன்றைக்கி கேரளா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்
மக்களே, இனி மலையேற்ற பயணம் ஆரம்பிக்க போகுது. இங்கே பாருங்க, இந்த மலைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க மக்களே. இங்குள்ள மரங்கள்லாம் பாருங்க, புளிய மரம் 2 இருபுறமுமே பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு மக்களே. கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. இங்கே காற்று ஜில்லுன்னு அடிக்குது, வேற லெவலில் இருக்குது. இந்த மலை ஏறி இறங்கினா அந்த சைடு கேரளா அப்படியே போயிட்டுருக்குறோம். கம்மம்பேட்டை ஏறி இறங்கினா நெடுங்கண்டா உள்ள ஒரு 20 கிலோமீட்டர் போய் லோடு இறக்கிட்டு சீக்கிரம் வந்துடலாம். பாருங்க, இங்குள்ள புளிய மரங்கள், அந்த மலைகள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மலைகளை பார்க்குறதா இல்லை இங்கே இருக்கிற புளிய மரத்தை பார்க்குறதா வேறு லெவலில் இருக்குது மக்களே. கம்மம்பேட்டு மலை அடிவாரத்தில் இருக்கோம். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. சரி, போய் ஏதாவது இருந்தால் சாப்பிடுவோம். 9 மணி ஆக போகுது. ஹோட்டல்லையும் இன்னும் சாப்பாடு இல்லைன்ட்டாங்க, டீ காபி மட்டும் இருந்தான்ட்டாங்க. சரி, டீ காபி குடிச்சு என்ன பண்ணுறது, முன்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மலை அடிவாரத்தில். அப்படியே போயிட்டுருக்கேன். அதுவும் இல்லைன்னா மேலே கேரளாவில் நீ சாப்பாடு. மக்களே, மலையேற்ற பயணம் ஆரம்பம். சபரிமலை 143, இடுக்கி 66. இங்கே பாருங்கள் இந்த மலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கிறோம். 2வது சுற்றில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுவும் இருக்கா இல்லை லீவானு தெரியல. நீ மேலே போனாதான் சாப்பாடு. அப்படியே போயிட்டுருக்கேன். இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. அப்படியே ரோடெல்லாம் பாருங்கள் ஈரமாக இருக்குது. கேரளா கண்டிப்பாக மழையாகத்தான் இருக்குது. சூப்பராக இருக்குது கிளைமேட். அப்போ மக்களே, இந்த ஹோட்டல் இருக்குது, போய் சாப்பிடுவோம். இங்குள்ள மலைகள்லாம் பாருங்கள். நாம் இப்போது 2வது சுற்றுல நிற்கிறோம். மக்களே, காலையில் சாப்பாடு ஒரு ரோஸ்ட் வாங்கியிருக்கோம், வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டபடியே மலை ஏறினோம்னா போயிட்டு வரும்போது லோடு இறக்கிட்டு கேரளாவில் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்லாம். அங்கே நல்லாயிருக்கு பிரியாணி, சாப்பிடவே சூப்பராக இருக்குது. சரி, சாப்பிட்டு கிளம்பலாம் மக்களே, வாங்க சாப்பிடுவோம். மக்களே, சாப்பிட்டாச்சு. நீ அப்படியே கேரளா கிளம்பிகிட்டு இருக்கான். லைட்டாக தூறல் வருதுங்க. மேலே கிளைமேட்டு செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே, கம்மம்பேட்டு மேலே ஏறிட்டு இருக்கோம். லைட்டாக மழை தூறல், சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே உள்ள மூங்கிலெல்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மக்களே, இங்குள்ள மூங்கில் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த ரோடு மழை பெய்யுது, தூறல் ஜம்முன்னு இருக்குது கிளைமேட்டு. இன்னைக்கு வேற லெவல் மக்களே, சூப்பராக இருக்குங்க. ஆனந்தமாக நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்படியே கம்மம்பேட்டு மேலே ஏறிட்டு இருக்கோம். மழை ஜம்முன்னு வருது. என்ன அதிகமாக இந்த ரோட்டில் வண்டி திருப்பியே இருக்கணும், பெண்டு ஜாஸ்தி, அதனால் வீடியோ எடுக்க முடியாது மக்களே. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. இன்னைக்கு கேரளா சூப்பராக இருக்குது மக்களே. மலை மலை சூப்பராக இருக்குது. அந்த சாங்கு தான் பாடத்தோன்னு. ஜில்லுன்னு மழை பெய்யுது, சொர்க்கம் நடுவிலே. பாருங்க மக்களே, எப்படி வர்றான்னு பார்த்தீங்களே, சல்லுன்னு வரான். கொஞ்சம் கூட இந்த காருக்காரர் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க மக்களே, கண்டபடி வண்டி ஓட்டுறாங்க. நம்ம லோடு வண்டி கொஞ்சம் நின்று வரலாங்கிறதே இல்லை, ஹார்ன் அடிச்சுட்டு தான் வர்றேன், அப்போ கண்டபடி வர்றேன். எப்பா இன்னைக்கு வேற லெவல் மக்களே, சூப்பராக இருக்கு. ஜில்லுன்னு மக்களே, ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, ஒரு கோயில் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு. ஜில்லுன்னு அப்படியே மழை, தூறல், சாரல், காதல் எல்லாமே வரும். அந்த அளவுக்கு லைட்டாக தூறல் ஜில்லுன்னு இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்க மக்களே. மூங்கில் காடுகளே வந்து உரஸ். எப்பா நீங்க சொர்க்கத்தில் இருக்கிறோமப்பா முருகா.
இன்றைக்கி பரவாயில்ல, இந்த ஏரியா நல்ல கிளைமேட்டாக இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு வெயிலாக இருக்குது, இப்போ நல்லா மழை பெய்யுது லைட்டாக, சூப்பராக இருக்குது. பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியா. கம்மமேட்டு வழியில் மேலே வந்துட்டோம். லாஸ்ட் பெண்டு, இந்த பெண்டில் மட்டும் ஹார்ன் அடிக்காமல் போனோம், அவ்வளோதான். வந்தே இருப்பாங்க, கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டாங்க, நேருக்கு நேர் வருவாங்க கேரளா வண்டி. பரவாயில்ல, இப்போ ரோடு போட்டுட்டாங்க, சூப்பராக இருக்குது ரிங்கு ரோடு. அவ்வளோதான், நம்ம கம்மமேட்டு வந்தாச்சு. இன்னைக்கு கேரளா பார்டருக்குள்ளே போகிறோம். செக் போஸ்ட்டில் போய் ஒரு என்ட்ரி போட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான் மக்களே. செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு நீ அப்படியே கேரளா பார்டர் உள்ளே பூந்துட்டோம். அந்த சைடு, அந்த கேட்டுக்கு அந்த சைடு போனால் கேரளா. உள்ளே போய் ரைட் எடுத்தோம்னா நம்ம நெடுங்கண்டா ஒரே ரோடு. மக்களே இங்கே பாருங்க மக்களே, ஜில்லுன்னு மழை பெய்யுது மக்களே. கேரளாவில் இருக்கோம். இந்த ஏரியா அதிகமாக பூரா ஏலக்காய் செடி தான் ஜாஸ்தி. இங்கே விளைச்சல் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி மரண மாதம் இருக்குது. ரோடு ஜில்லுன்னு இருக்குது. லைட்டாக தூறல் மோதல் எல்லாமே இருக்குது. பாருங்கள், இங்கே உள்ள மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சில்லென்றே தீப்பொறியும் வெண்ணிலவே வெண்ணிலவே. சூப்பர் இன்னைக்கு ரோடு. ஜில்லுன்னு இருக்கு. கேரளா எப்பவுமே இயற்கை சூழல் பயங்கரமாக இருக்குது மக்களே. நான் இங்கேயே தங்கிக்கலான்ட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு கிளைமேட்டு. எப்போ வந்தாலும் கேரளாவை மோசமே சொல்ல முடியாது. உள்ள மரங்கள் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு வியப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், கேரளாவில் வாழை வராது, வச்சுருக்காங்க. வாழை அவ்வளோ ஒன்றும் செழிப்பாக இல்லை. இங்கே கேரளாவில் தென்னை மரங்கள் ஜாஸ்தி, பலா மரங்கள் ஜாஸ்தி. பாருங்கள், பலாக்காய் பிடிச்சிருக்கு. இங்குள்ள வீடுகள்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மழை பெஞ்சு இப்போ தான் லைட்டாக நின்றுருக்கு. எப்பா கேரளா தான். இங்கே ஒரு வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. அந்த மலைகள் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மக்களே. அப்படியே போயிட்டுருக்கோம். இறக்க வேண்டிய பாயிண்ட் இன்னொரு 10 கிலோமீட்டர் தான். பக்கமாக போயிட்டோம். எப்பா சூப்பர். இங்கே ஒரு வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே போயாச்சு. மக்களே, சொர்க்கத்தில் இருக்கிற மக்களே, அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது இங்கே ட்ராவல் பண்ணுறது. நீ பாருங்கள், இங்கே ஒரு ஆறு போகுது, உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தென்னை மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்னு, பயங்கர. பாருங்கள், இது ஒரு ஆறு போயிட்டுருக்கு. நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்து காட்டுறேன். இல்லை, இங்கே ஒரு ஆறு போகுது பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே உள்ள மரங்கள் மலைகள் எல்லாம் வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள், ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா கேரளா தாங்க. என்ஜாய் பண்ணலாங்க இந்த ஏரியாலாம். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. இப்போ தான் மழை பெய்ச்சு நின்று தான் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே எல்லாம் வீடுகள்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. வேறு லெவல் மக்களே. அப்படியே இயற்கையில் சூழ்ந்தது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மக்களே. ஆறு பாருங்கள், ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கு. சுற்றி இங்கே மாட்டுக்கு மசால் புல் வச்சு விட்ருக்காங்க அந்த ஆற்றோரத்தில். வேறு லெவல். இங்கே ஒரு மாமரத்தில் மாங்காயே இல்லை. நீ நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பல மக்களே. இங்கே பாருங்கள், இந்த ஆற்றை தாண்டருக்கு பைக்கில் இதில் தான் வருவாங்க. இது வேறு லெவல், சூப்பராக இருக்குது. டேம் இருக்குது. இங்கே பாருங்கள், முருகன் கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. கேரளாவில் இது ஒரு முருகர் கோயில் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே.
அப்படியே நம்ம இறக்க வேண்டிய பாயிண்ட் இன்னொரு 5 கிலோமீட்டர். அந்த மலை மேலே பாருங்கள் மிஸ்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நம்ம நெடுங்கண்டை ரீச் பண்ணிட்டோம். இன்னொரு 2 கிலோமீட்டர் லோடு இருக்கிற பாயிண்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அங்கே பூரா ஏலக்காய் தோட்டம். மக்களே லோடு இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம். இங்குள்ள மலைகள் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஜில்லுன்னு இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு. வா வேறு லெவல். ஆமாம் லோடு இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம். முன்னாடி தான் கடை G7 அந்த லாஸ்ட் கடைங்க. அதான் நம்ம இறக்கிற வேண்டிய பாயிண்ட் வந்துட்டோம். மக்களே லோடு இருக்கிற இடத்துல ஒரு ஆறு போகுது பாருங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக தண்ணி போயிட்டுருக்கு. இங்குள்ள மலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்குள்ள வீடுகள் இதான் சவரி மரம் பாருங்கள். ஏலக்காய் செடி தான் இங்கே பூரா விவசாயம். பூரா ஏலக்காய் தோட்டமாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலுங்க இந்த ஏரியா. மக்களே லோடு இருக்கிற இடத்துல பாருங்கள் ஒரு வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் லோடு இருக்கிற பாயிண்ட்டு. நம்ம ஆளுங்க இறக்கிட்டு இருக்காங்க. மக்களே கேரளாவில் லோடு இறக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் தான் இருக்குது இறக்கிட்டு இருக்கே கிளம்பலாம். ஜில்லுன்னு மழை வருது. லோடெல்லாம் இறக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் கால் வலி, அதனால் லோடு இறக்கலை. பயங்கரமாக இருக்குது வலி. அதனால் அவங்களவே இறக்க சொல்லிவிட்டு கம்முன்னு உட்காந்துட்டேன். இன்னொரு 10 ரோல் இருக்குது. இறக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஜில்லுன்னு பனித்தூரம் தூங்கிட்டு இருக்கு. மழை லைட்டாக. சார் கொண்டாடி மக்களே கேரளாவில் லோடு ஆக்கிட்டு சாப்பிட்ருக்கோம். இந்த அரிசி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சாப்பாடு ஒவ்வொரு பருக்கையும் பெருசாக இருக்கும். இது இங்கே தான் ஃபேமஸ். இதுதான் இங்கே இதுதான் சாப்பிடுவாங்க பாருங்கள். மக்களே இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் சில்லி ஜம்முன்னு இருக்குது கேரளாவில். வாங்க சாப்பிடலாம். மீன் குழம்பு சூப்பராக இருக்குது மக்களே. மீன் சில்லி பயங்கர டேஸ்ட்டு இங்கே கேரளாவில் நல்லாயிருக்கு. சாப்பிட்ருக்கேன், வாங்க சாப்பிட்லாம். மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு சூப்பராக இருக்குது, வாங்க சாப்பிடலாம். மீன் சில்லி அதோட சூப்பர் டேஸ்ட்டு, வேறு லெவல் சூப்பராக இருக்குது மக்களே. கேரளா வந்தீங்கன்னா மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டு தரமாக இருக்குது. மக்களே வாங்க சாப்பிடலாம். கேரளாவில் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்லான்ட்டு இருந்தேன், சரி வேண்டான்ட்டு சாப்பாடு வாங்கிட்டேன். கொட்டை அரிசி சாப்பாடு, வாங்க சாப்பிட்லாம். ஆனால் இந்த குழம்புக்கு இந்த சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இன்னைக்கு நைட் சாப்பாடு நம்ம மாரியே போயிடலாம், நம்ம ஊருக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். சாப்பிட்ருக்கேன், வாங்க மக்களே சாப்பிட்லாம். கேரளாவில் லோடு இறக்கியாச்சு, நீ அப்படியே கிளம்பிகிட்டு இருக்கா நம்பியூர். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே, பாய்.